السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. அதாவது அல்லாஹ் எவரின் மீதும் அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்டு சுமையை சுமத்துவதில்லை. ஆக அல்லாஹ் மனித சக்தி மற்றும் தகுதிக்கு அப்பாற்பட்ட கட்டளையை வழங்குவதில்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டான். எனவே மனித சக்திக்கு அப்பாற்பட்ட கட்டளையை அல்லாஹ் வழங்காத போது பிறகு அதன்படி அமல் செய்யும் பொறுப்பு மனிதன் மீது ஏற்படுகின்றது. இன்ன கட்டளை என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது என்று ஒரு உண்மையான நம்பிக்கையாளர் சாக்கு கூற முடியாது. அல்லாஹ் மீது ஈமான் இருக்கும் என்றால் பிறகு அவனுடைய அனைத்து கட்டளைகளும் நமது சக்திக்கு ஏற்பவே ஆகும் என்ற அல்லாஹ்வின் இந்த விஷயத்தின் மீதும் நம்பிக்கை இருக்க வேண்டும். நாம் நமது அனைத்து விதமான சக்திகளுக்கு ஏற்ப அதன்படி அமல் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். இந்த கட்டளையின்படி நீ செயல்பட்டு அதன் உயர் படித்தரங்களை கண்டிப்பாக அடைய வேண்டும், அல்லது செய்யவில்லை என்றால் நீ தண்டனைக்குரியவனாக ஆகிவிடுவாய் என்று அல்லாஹ் கூறவில்லை. இது இஸ்லாத்தின் ஓர் அழகிய போதனையாகும். மாறாக உங்களுடைய தகுதிக்கேற்ப ஒவ்வொரு கட்டளையின்படியும் அமல் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளான். நாம் மனித இயல்பு மற்றும் மனிதனின் நிலைமைகளை ஆராய்ந்தால் ஒவ்வொரு மனிதனின் நிலைமைகளும் வெவ்வேறானவை என்பது தெரிய வருகிறது. அவனுடைய மனநிலை, அவனுடைய உடல்நிலை, அவனது அறிவு, ஞானம் போன்றவை பல்வேறுபட்டவையாக இருக்கின்றன. எனவே அல்லாஹ் மனிதனின் பலவீனங்கள், அவனுடைய நிலை, மேலும் அவனுடைய தேவைகளை முன்னிறுத்தியவாறு தனது கட்டளைகளில் எப்படிப்பட்ட வளைந்து கொடுக்கும் தன்மையை வைத்துள்ளான் என்றால் அதன் மிக குறைந்தபட்ச தரமும் உள்ளது, மிக அதிகபட்சமான தரமும் உள்ளது.
அப்படிப்பட்ட வளையும் தன்மை இருக்கின்ற போது நீ என்னுடைய கட்டளைகளின்படி தூய்மையுடன் நடப்பாயாக என்று அல்லாஹ் கூறுகிறான். மனிதனின் இயல்பை முன்னிறுத்தியவாறு வழங்கப்பட்ட இதுவே இஸ்லாத்தின் அழகிய போதனைகளாகும். அல்லாஹ்வே, நீ என்னுடைய இயல்பை எவ்வாறு படைத்துள்ளாய் என்றால், என்னுடைய நிலைமை எவ்வாறு படைத்துள்ளாய் என்றால், கட்டளைகள் அதற்கு ஏற்றவாறு இல்லாதவையாக வழங்கியுள்ளாய். உன்னுடைய கட்டளைகளின்படி நடந்து உயர்வான படித்தரங்களை நிலைநாட்ட வேண்டும் என்று நீ கட்டளையிடுகின்றாய். என்னுடைய உடல்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அந்த தரத்திற்கேற்ப அதில் அமல் செய்ய இயலாது, அல்லது என்னுடைய மனநிலை அவ்வாறு இல்லை, அல்லது எனது வேறு சில பலவீனங்கள் இந்த தரத்தை அடைவதில் தடையாக இருக்கின்றன. நான் எவ்வாறு இதன்படி அமல் செய்ய இயலும் என்று எவரும் ஆட்சேபிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அல்லாஹ் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா என்று கூறி எல்லா சாக்கு போக்குகளையும் முடித்துவிட்டான். அல்லாஹ் மனிதனை தனது கட்டளைகள் தனது போதனைகளின்படி அமல் செய்வதில் சந்தேகமின்றி கட்டாயப்படுத்துகின்றான். நீ கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றான். ஆனால் அதன் பல படித்தரங்களில் மிகச் சிறிய படித்தரத்தை மேற்கொண்டு கூட அதன்படி அமல் செய்யாமல் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள சாக்கு கூறுபவர்களுக்கு ஒன்றையும் வைக்கவில்லை. உங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப இதுவே படித்தரமாகும், இதன்படி எந்நிலையிலும் நடக்க வேண்டும் என்று கூறிவிட்டான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது தொடர்பாக ஓரிடத்தில் கூறுகிறார்கள், எந்த மனிதரும் அறிவுக்கு எதிரான விஷயங்களை ஏற்றுக்கொள்வதில் நிர்பந்திக்கப்பட்டவராக முடியாது. சக்திகளின் சகிப்புத்தன்மை மற்றும் தைரியத்திற்கு அப்பாற்பட்டு எவ்வித மார்க்க கஷ்டமும் சுமத்தப்படவில்லை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்வாஹா என்ற வசனத்திலிருந்து அல்லாஹ்வின் கட்டளை எவராலும் செய்ய முடியாதது அல்ல என்பது தெளிவாக தெரிகிறது. தன்னுடைய சக்தியையும் படைக்கும் மற்றும் அதிகார ஆற்றலின் பெருமையை மனிதன் மீது வெளிப்படுத்துவதற்காக நிபந்தனைகளையும் கட்டளைகளையும் இறக்கவில்லை. கஷ்டமான விஷயங்களை கூறி மனிதன் மீது பெருமை கொள்வதற்காக அன்று கூறினார்கள். இந்த பலவீனமான மனிதன் எங்கிருக்கிறான், இவன் எவ்வாறு இந்த கட்டளைகளின்படி அமல் செய்வான் என்று பார்ப்பதற்காக வீணாக முதலிலேயே இவ்வாறு திட்டமிட்டிருந்தான் என்பதன்று. இவ்வாறான வீணான செயல்களை செய்வதிலிருந்து இறைவன் தூய்மையானவனாவான். ஆக அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கும் அவனுக்கு வழங்கப்பட்ட சக்திகளுக்கு ஏற்பவே, அவனுடைய சுமக்கும் தன்மை மற்றும் ஆற்றலுக்கு ஏற்பவே தனது கட்டளைகளின்படி அமல் செய்வதையே மனிதனிடம் எதிர்பார்க்கின்றான். தன்னுடைய கம்பீரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கட்டளைகளை வழங்கவில்லை. அல்லாஹ் தனக்கு கீழ் உள்ளவர்களை கஷ்டப்படுத்துவதற்காக சில கட்டளைகளை கொடுத்து பிறகு அதன்படி அமல் செய்யாதவர்களை இழிவுபடுத்தும் அதிகாரிகளை போன்றவனும் கிடையாது. மாறாக தன்னுடைய அடியாரின் மீது அல்லாஹ்வின் அருட்கள் அளவற்றவையாகும். எதன்படி அமல் செய்ய வேண்டும் என அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளானோ அதன்படி மனிதன் அமல் செய்தால்
அவனுக்கு பல மடங்கு நற்கூலி வழங்குகிறான். மேலும் ஒவ்வொருவருடைய சக்திக்கு ஏற்ப அமல் செய்ய வேண்டும் என அவன் எதிர்பார்க்கின்றான். அளவற்ற நற்கூலியை வழங்குகிறான். தன்னுடைய அடியார்களின் மீது இந்த அளவுக்கு கருணையுடன் நடந்து கொள்ளக்கூடியவனாக இறைவன் இருக்கும் பொழுது அவனின் கட்டளைகளின்படி அமல் செய்ய மனிதன் தன்னுடைய சக்திகளுக்கு ஏற்ப முயற்சி செய்யக்கூடாதா? நிச்சயமாக ஒரு உண்மையான நம்பிக்கையாளர் இதற்காக முயற்சி செய்வார், முயற்சி செய்ய வேண்டும். பிறகு பிரிதோர் இடத்தில் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்வாஹா வை விளக்கியவாறு கூறினார்கள், மார்க்கம் மென்மையில்தான் உள்ளது, கடினத்தில் அன்று. அதாவது ஒவ்வொரு இடமும் அவருடைய சக்திக்கு ஏற்பவே நடந்து கொள்ளப்படும். மார்க்கம் மென்மையையும் எளிமையையுமே வழங்குகிறது. ஆக அல்லாஹ் சக்திக்கேற்ப அமல் செய் என்று கூறி மிகச் சிறிய தரத்தின் அளவையும் மிக பெரிய தரத்தின் அளவையும் நிர்ணயம் செய்துள்ளான். ஒவ்வொருவருடைய மன ரீதியான அறிவு ரீதியான நிலைகளுக்கு ஏற்ப மனிதனின் அறிவுக்கும் எல்லையை வகுத்துள்ளான், பணிகளையும் வகுத்துள்ளான். மனிதன் மன நோயாளியாகவோ அல்லது பைத்தியமாகவோ இருந்தாலன்றி குறைந்த அறிவு கொண்டவர்களுக்கும் அவர்களின் சக்திகளுக்கேற்ப அமல் செய்யும்படி கூறியுள்ளான். ஒவ்வொரு மனிதரும் ஈமானை பெற வேண்டும் என அல்லாஹ் விரும்புகிறான். எனவேதான் குறைந்த அறிவிற்கும் தரத்தை வகுத்துள்ளான். அவரவர் தன்னுடைய சக்திக்கேற்ப செயல்பட வேண்டும். எவ்வாறு இருப்பினும் அனைவரும் ஈமானை பெற வேண்டும். குறைந்த அறிவுக்கு தரத்தை வகுக்காமல் இருந்திருந்தால் பிறகு அனைவரும் நம்பிக்கை கொள்வது கட்டாயமாக இருந்திருக்காது. அவர்கள் கண்டிப்பாக ஈமான் கொண்டே ஆக வேண்டும் என்பது கட்டாயமாக இருந்திருக்காது. அறிவின் உயர் படித்தரங்களை உடையவர்களுக்கு எவர்களுடைய சக்திகள் மிக அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு அது கட்டாயமாக இருந்திருக்கும். ஒருவருக்கு ஒரு விஷயம் புரியவில்லை என்றால் அவர் அதன்படி அமல் செய்யாமல் போனால் அது அவரின் மீது குற்றமாகாது. எனவேதான் அல்லாஹ் சிறிய அறிவிலிருந்து உயர் அறிவு வரை பல்வேறு படித்தரங்களுக்கு ஏற்ப தரத்தை வகுத்துள்ளான். ஒருவர் அதிக அறிவாளியாக இருப்பார், ஒருவர் குறைவான அறிவுடையவராக இருப்பார். ஒருவரிடம் அதிக சக்திகள் இருக்கும், ஒருவரிடம் குறைவாக இருக்கும். உலக விவகாரங்களிலும் நாம் பார்க்கின்றோம். இதேபோல் அறிவின் நிலைமைக்கேற்ப ஒருவர் மேலான பணியாற்றக்கூடிய சக்தி உடையவராக இருக்கின்றார். அந்த சக்தியினால் மிகவும் முன்னேறிவிடுகிறார். சிலர் நடுநிலையாக இருக்கின்றனர், சிலர் மிகவும் பின்தங்கி விடுகின்றனர். பிறகு தொழில் ரீதியாகவும் நாம் பார்க்கின்றோம். ஒரு சிலர் ஏதேனும் ஒரு தொழிலில் முன்னேறும் சக்தியுடையவர்களாக இருக்கின்றனர். சிலர் வேறு ஏதேனும் தொழிலில் கல்வியின் அடிப்படையிலும், சிலரின் ஆர்வம் ஏதேனும் ஒரு பாடத்தில் இருக்கும், சிலரின் ஆர்வம் வேறு ஏதேனும் ஒன்றில் இருக்கும். ஆக பல்வேறு பணிகளை செய்வதில் ஆர்வம், அதில் வெற்றி பெறுவதன் பக்கம் செல்லுதல் என்பது இயல்பான ஒன்றாகும். எவ்வாறு இருப்பினும் அனைத்து மனிதர்களும் சமமாக இருக்க முடியாது. அல்லாஹ் அவ்வாறு ஒரே போல் படைக்கவே இல்லை.
நிலைமைகளும் அவனை சரிசமமாக வைக்க முடியாது. மனிதனின் திறமைகளில் வித்தியாசம் இருக்கிறது. ஒரே போன்று வாய்ப்புகள் வழங்கப்பட்டாலும் சிலர் முன்னேறி விடுகின்றனர், சிலர் பின்தங்கி விடுகின்றனர். அறிவு மட்டுமின்றி வேறு சில காரணங்களும் இருக்கின்றன. இதே போன்றதுதான் ஈமானின் நிலைமையுமாகும். வெளிப்படையான நிலைகளை போன்றுதான் ஈமானிலும் உள்ளது. அல்லாஹ்வின் கட்டளைகளின்படி அமல் செய்வதிலும் இதே நிலைமைதான். சிலர் முன் சென்று விடுகின்றனர், சிலர் பின்தங்கி விடுகின்றனர். அது ஒவ்வொரு சக்திக்கும் ஆற்றலுக்கும் ஏற்பவையாகும். அனைவரும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என அனைவரிடமிருந்தும் எதிர்பார்க்கலாம். ஆனால் அனைவரின் ஈமான் மற்றும் அமல்களின் தரம் ஒரே போன்று இருக்க வேண்டும் என்பது முடியாது. மேலும் அவ்வாறு நம்பவும் முடியாது. மக்கள் ஏன் ஈமான் கொள்ளவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான் தான். திருக்குரானிலும் கூறப்பட்டுள்ளது, ஏன் அவர்கள் தம்மை தாமே அழித்துக் கொள்கின்றனர். ஆனால் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்று ஏன் ஒவ்வொருவரும் மூமினாக ஆகவில்லை என்று குர்ஆன் வேண்டுவதில்லை. ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இஸ்லாம் தொடர்பாக வினவினார். பகலிலும் இரவிலும் 5 வேளை தொழுதுவது கடமையாகும் என அன்னார் கூறினார்கள். இது தவிரவும் வேறு ஏதேனும் கடமையான தொழுகைகள் உள்ளதா என அவர் கேட்டார். அன்னார் கூறினார்கள், இல்லை, நஃபில் தொழ விரும்பினால் தொழலாம் என்று கூறினார்கள். பிறகு 1 மாதம் நோன்பு நோற்பது கடமையாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு அவர், இது தவிர வேறு ஏதேனும் நோன்பும் கடமையா என்று கேட்டார். அன்னார் கூறினார்கள், இல்லை, நஃபிலான நோன்பு வைக்க விரும்பினால் வைக்கலாம் என்று கூறினார்கள். இதேபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் பற்றியும் கூறினார்கள். அதற்கு அவர், இது தவிர வேறு ஏதேனும் ஜகாத் என் மீது கடமையா என்று வினவினார். அன்னார் கூறினார்கள், இல்லை, நன்மையை பெறுவதற்காக நஃபிலாக சதகா கொடுக்க விரும்பினால் கொடுக்கலாம் என்று கூறினார்கள். இந்த விஷயங்களை கேட்ட பிறகு அவர், இறைவன் மீது ஆணையாக நான் இதைவிட அதிகமாகவும் செய்ய மாட்டேன், இதைவிட குறைவாகவும் செய்ய மாட்டேன் என்று கூறியவாறு திரும்பி சென்று விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவர் உண்மையாக கூறுகிறார் என்றால் இவரை வெற்றி பெற்றவராக கருதுங்கள், அவரை வெற்றி பெறக்கூடியவர் என்று அன்னார் கூறினார்கள். இவ்வாறு கூறி சொர்க்கத்திற்கான நற்செய்தியை வழங்கினார்கள். ஆக இதிலிருந்து இஸ்லாம் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் அபூபக்கர் போன்று ஈமானை கேட்கவில்லை என்பது தெரிய வருகிறது. ஒவ்வொருவருக்கும் பல்வேறு விதமான படித்தரங்கள் உள்ளன. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சக்திகளும் வெவ்வேறான ஈமானிய தரங்களும் உள்ளன. ஹஜ்ரத் அபூபக்கர் ஜகாத் தவிர வீட்டின் அனைத்து பொருட்களையும் கொண்டு வந்து விடுகிறார்கள். இன்று நான் முந்தி விடுவேன் என்று ஹஜ்ரத் உமர் அவர்கள் எண்ணியவாறு வீட்டின் பாதி செல்வங்களை கொண்டு வந்த போது ஹஜ்ரத் அபூபக்கர் அனைத்தையுமே கொண்டு வந்ததை கண்டார்கள். ஆக இங்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி படித்தரம் உள்ளது. ஆம், சந்தேகமின்றி இது போன்ற உயர் தரத்தை எல்லாரிடமும் வேண்ட முடியாதுதான். ஆனால் ஆர்வம் ஊட்டப்பட்டுள்ளது. நஃபில்களுக்கு நற்கூலி இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. மாறாக நஃபில்கள் ஃபர்லுகளின் குறைபாடுகளையும் நிவர்த்தி செய்கின்றன என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈமானிலும் நம்பிக்கையிலும் அதிகரிப்பை ஏற்படுத்துகின்றன. ஆனால் அவருடைய நிலை எப்படி இருந்தாலும் அவர் கண்டிப்பாக நஃபிலானவற்றை செய்வது கடமையாகும் என்று கூறப்படவில்லை.
அதாவது நஃபில் தொழுகைகள் மட்டுமின்றி பொருள் தியாகத்திலும் நேரத்திலும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்பதன்று. ஏனென்றால் உயர்தரத்தின் அமல் இஸ்லாத்தில் தகுதிக்கேற்பவையாகும். எனவே இது ஒவ்வொருவரின் மீதும் கடமை அன்று. தகுதிகள் பல்வேறுபட்டவையாக இருக்கின்றதால் அனைவரிடமும் இருக்கின்ற குறைந்த அளவு தகுதி மற்றும் அறிவுக்கேற்ப வேண்டப்பட்டுள்ளது. எல்லாரிடமிருந்தும் ஈமானின் உயர் படித்தரங்களை கேட்கவில்லை. மிக குறைந்த ஈமானின் தரத்தை உடையவருக்கு அவரது ஈமானுக்கு ஏற்ற தரம் வேண்டப்படுகிறது. அவரிடம் அதிகமான ஈமானின் தரத்தை உடையவரின் உயர் தரம் வேண்டப்படுவதில்லை. இந்த வித்தியாசம் திறமைகளுக்கும் தகுதிகளுக்கும் ஏற்ப வைக்கப்பட்டுள்ளது. எவரையும் கஷ்டத்தில் ஆழ்த்தவில்லை. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறினார்கள், இறைவன் மனித ஆன்மாவிற்கு அவற்றின் அறிவுக்கு அதிகமாக எந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு கஷ்டத்தை கொடுக்கவில்லை. எதை புரிவது மனிதனுடைய சக்திக்குட்பட்டதாக இருக்கிறதோ அதே கொள்கையை வைக்கின்றான். அவனுடைய கட்டளையினால் கஷ்டம் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவ்வாறு செய்கின்றான். ஆக ஒவ்வொருவரின் செயல் மற்றும் புரிதலின் சக்தியின் எல்லையே அவனுடைய நன்மையின் தரமாகும். ஏனென்றால் அல்லாஹ் சக்திக்கு அப்பாற்பட்டு யாரையும் கஷ்டத்தில் ஆழ்த்துவதில்லை. இங்கு இதுவும் தெளிவாகிவிட வேண்டும். அதாவது அல்லாஹ்வின் பார்வை நமது உள்ளத்தின் ஆழம் வரை உள்ளது. நமது குறைவான அறிவு மற்றும் குறைவான சக்தி பற்றிய சாக்கு போக்கு அல்லாஹ்விடம் செல்லாது. எனவே இந்த விஷயங்களை கண்முன் நிறுத்தி பிறகு சக்திகளை பற்றி ஆராய்ந்து நமது ஈமானையும் அமலையும் ஆராய வேண்டும். சிறிய அளவு தரம்தான் விடுப்பு கிடைத்துவிட்டது என்று கூற முடியாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மிக குறைந்த தரம் ஐவேளை தொழுகைகள் கடமையாகும் என்பதாகும். ஒரு ஆணுக்கு ஐவேளை தொழுகைகள் ஜமாத்தாக தொழுவது கடமையாக்கப்பட்டுள்ளது. நோன்பு கடமையாகும். ஜகாத் கொடுக்கும் அளவுக்கு பொருள் இருந்தால் அந்த தியாகமும் கடமையாகும். இது மிக குறைவான ஒரு தரமாகும். ஆக இந்த தரங்களை கண்முன் நிறுத்தியவாறு ஒவ்வொருவரும் தம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் கூறியது போன்று இந்த ஹதீஸில் அந்த நபர் நான் இதைவிட அதிகமாகவும் செய்ய மாட்டேன், குறைவாகவும் செய்ய மாட்டேன் என்று கூறினார். அவர் அறிவித்தது மிக குறைந்த தரமாகும். நம்மில் அதிகமானோர் தொழுகையையும் கூட அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப தொழுவதில்லை. நான் கூறியது போல் ஆண்களுக்கு ஜமாத்தாக தொழுவது கடமையாக்கப்பட்டுள்ளது. எனவே அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது என்று எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். உலக வேலைகளுக்காக செய்யப்படுகின்ற முயற்சிகளை விட அதிகமாக மார்க்க பணிகளுக்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். சக்திகளை அதிகரிக்கவும் முயற்சி செய்ய வேண்டும். உலகில் நாம் பார்க்கின்றோம், பலவீனமானவர்கள் எப்போதும் தனக்கு ஒரு துணையை நாடுகின்றனர். ஏனென்றால் தகுதிகள் பல்வேறுபட்டவையாக இருக்கிறதனால் சிலர் தகுதி இருந்தால் முன்னேறிவிடுகின்றனர். ஆனால் சிலர் மேலும் உதவிகளை நாடுகின்றனர். ஆனால் அவர்களின் தகுதி இவ்வளவுதான் இருந்தது என்று கருதி களைப்படைந்து அமர்ந்து விடலாம் என்பதல்ல.
உலக சட்டத்தில் ஒருவரின் தகுதிக்கு அப்பாற்பட்ட சுமை சுமத்தப்படலாம். ஆனால் மார்க்க விவகாரங்களில் அவ்வாறன்று. ஏற்கனவே கூறப்பட்டது போன்று குறைந்த அளவுகோல் தரப்பட்ட பிறகு தகுதிக்கு அப்பாற்பட்ட சுமை ஒருவரின் மீது சுமத்தப்படுகிறது என்ற கேள்விக்கே இடமில்லை. உலக விவகாரங்களில் தேவைப்படுவதை போன்று ஒரு சில விஷயங்களை புரிவதற்கு ஒரு சில உதவிகள் தேவைப்படலாம். பலவீனமான மூமின்கள் அந்த உதவிகளின் பக்கம் திரும்ப வேண்டும். எவ்வாறு ஒரு பலவீனமான மாணவன் ஆசிரியரிடமிருந்து ஒரு பாடத்தை புரிய மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறாரோ, ஆசிரியரின் முயற்சியால் அவர்களின் தரம் நன்றாகிவிடுகின்றது. ஆனால் ஆசிரியர் உதவி செய்யவில்லை என்றால் மிகவும் பின்தங்கி விடுகின்றனர். உதவிகள் செய்யாத ஆசிரியர்களின் நடத்தையிலிருந்து அந்த ஆசிரியர் சரியான முறையில் தனது கடமையை, உரிமையை செலுத்தவில்லை என்பது தெளிவாகிறது. மாறாக அவர் தனது பணியில் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளாத ஆசிரியராவார். நமக்கு மார்க்கத்திற்காக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கும் நான் கவனமூட்ட விரும்புகிறேன். அதாவது நமது முரப்பிகளும் முபல்லிக்மார்களும் அறிவு படைத்தவர்களும் ஆவர். அல்லாஹ் அவர்களின் சக்திகளை அதிகரித்துள்ளான். அதை அவர்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். தன்னுடைய சக்தியினால் பலவீனமானவர்களின் சக்தியை அறிவு ரீதியாக அதிகப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்கள் தரப்பிலிருந்து இறைவனால் வழங்கப்பட்ட திறமைகளுக்கு நன்றி செலுத்துவதாகும். அல்லாஹ்வுக்கு உண்மையான முறையில் நன்றி செலுத்தப்படவில்லை என்றால் மனிதன் பாவியாகி விடுகின்றான். எனவே மார்க்க அறிவுள்ள முரப்பிகளும் முபல்லிக்மார்களும் பிற வாழ்வை அர்ப்பணித்தவர்களும் குறிப்பாக மக்களின் சக்திகளுக்கு உதவியாக இருந்து அவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். குறைந்தபட்ச தரத்தில் இருந்து உயர்ந்த தரத்தின் பக்கம் திறமைகளை அதிகப்படுத்துவதில் உதவியாக இருங்கள். அல்லது எந்த தரத்தில் அவர்கள் இருக்கின்றார்களோ அவற்றிற்கும் பல்வேறு படித்தரங்கள் உள்ளன, அவற்றையும் அதிகமாக்க முயற்சி செய்ய வேண்டும். இது முன்னேறக்கூடியவர்களின் ஈமானிலும் நம்பிக்கையிலும் அதிகப்படுத்தலை ஏற்படுத்துகின்ற அதே வேளையில் ஜமாத்தின் முன்னேற்றத்திலும் முக்கிய பங்கு வகிக்கும். முபல்லிக்மார்களுக்கும் முரப்பிமார்களுக்கும் அல்லாஹ் கூறிவிட்டான், அதாவது உங்களுடைய அறிவின் காரணமாக உங்களுடைய திறமைகள் அதிகப்படுத்தப்பட்டுள்ளன, அதை உங்களுடைய சகோதரர்களின் திறமைகளை அதிகரிப்பதில் பயன்படுத்துங்கள். அல்லாஹ் கூறுகிறான், வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர், அதாவது உங்களில் ஒரு கூட்டம் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பதற்காக இருக்க வேண்டும். இன்றைய நாட்களில் அல்லாஹ்வின் அருளால் உலகம் முழுவதிலும் அஹ்மதியா ஜமாத்தின் பல ஜாமியாக்கள் இயங்கி வருகின்றன. அங்கிருந்து மார்க்க கல்வி பயின்று முரப்பிகளும் முபல்லிகளும் வெளிவருகின்றனர். ஜமாத்தின் தர்பியத்தின் பக்கமும் முழுமையான கவனம் செலுத்துவது அவர்களின் பணியாகும். குறிப்பான சந்தர்ப்பங்களுக்காகவும் சொற்பொழிவுகளுக்காகவுமோ அல்லது விவாதங்களுக்காகவோ அல்லது சிலருக்கு தப்லீக் செய்வதற்காக மட்டுமோ அவர்கள் மார்க்க கல்வி பெறவில்லை. மாறாக தொடர்ந்து தம்மை தாமே இந்த பணியில் ஈடுபடுத்த வேண்டும்.
இது அவர்களின் கடமையில் உள்ளதாகும். நம்மவர்களுக்கு தர்பியத் வழங்க வேண்டும். அவர்களின் ஈமான் மற்றும் நம்பிக்கையை அதிகப்படுத்துவதன் வழிமுறையையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களின் சக்தியை அதிகப்படுத்தவும் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் உலகை நன்மையின் பக்கம் அழைப்பதில் புத்தம் புதிய வழிமுறைகளையும் கண்டறிய வேண்டும். சிலர் மிக அதிக அனுபவம் கொண்டவர்களாக ஆகிவிடுகின்றனர். அவர்கள் இது பணியல்ல என்று கூறிவிடுகின்றனர். கொடுக்கப்படுகின்ற வேலையை நாங்கள் உடனடியாக நிறைவேற்றுகிறோம் என்கின்றனர். ஆனால் இது தவறாகும். இது வெறும் சாக்கு போக்குகளே ஆகும். சிலர் தனது பணிகளின் பக்கம் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக தனது வீட்டு பொறுப்புகளின் பக்கம் அதிக கவனம் செலுத்துகின்றனர். சிலர் தன் மீது தேவைக்கு அதிகமாக கவனம் செலுத்துகின்றவர்களாக இருக்கின்றனர். அப்படிப்பட்டவர்கள் ஒரு சிலராக இருந்தாலும் சரியே, அப்படி தென்பட்டால் சிறிய ஜமாத்தில் தனியாக தென்படுகின்றனர். வாரத்தில் 3 நாட்கள் கடைகளில் திரிகின்றனர். புதிதாக வரக்கூடியவர்களை பற்றி நான் கூறவில்லை. அவர்களின் அதிகமானோர் அல்லாஹ்வின் அருளால் தியாக உணர்வால் நிரம்பியுள்ளனர். இதுவரை ஓர் உணர்வுடன் பணியாற்றுகின்றனர். அல்லாஹ் அவர்களை அவ்வாறு பணியாற்றக்கூடியவர்களாக வைத்திருப்பானாக. அதிகமானோர் தனது நேரம் பற்றிய உணர்வையும் கொண்டுள்ளனர். நான் முதலில் கூறியது போன்று அனுபவம் கொண்டவர்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு அதிகமாக்கி இருக்கின்ற மார்க்க அறிவை, அவர்கள் மீது சுமத்தி இருக்கின்ற கடமைகளை தன்னளவிலும் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஜமாத் உறுப்பினர்களின் சக்திகளை அதிகப்படுத்துவதிலும் ஒரு சிறந்த ஆசிரியரை போல் அவர்களை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் அறிந்திருந்தான், அதாவது அமைப்பை நடத்துவதற்கு, அதாவது உலகின் எந்த அமைப்பாக இருந்தாலும் பல்வேறு வகையான மக்களின் தேவை இருக்கின்றது. எனவே அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான், உங்களில் ஒரு சிலர் தன்னுடைய ஈமான் மற்றும் மார்க்க அறிவின் ஆற்றலை அதிகரித்து பிறகு உலகின் நன்மைக்காக அதை பயன்படுத்த வேண்டும் என்று கோரினான். வாழ்க்கை அர்ப்பணித்தவர்கள் சுய விருப்பத்தினால் அல்லாஹ்வின் குரலுக்கு செவி சாய்த்தவாறு தம்மை தாமே இந்த பணிக்காக அர்ப்பணித்துள்ளனர். எனவே இந்த அறிவு மற்றும் இந்த அர்ப்பணித்தல் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அதற்கான உரிமை செலுத்த வேண்டும் என்பதாகும். இந்த அறிவை கற்பது மற்றும் கற்பிப்பதிலும் அனைவரும் சரிசமமாக இருக்க முடியாது என்பது சரிதான். ஒவ்வொருவருக்கும் தத்தமது சக்திகள் உள்ளன. ஒவ்வொருவரும் ஒரு போன்று பிறருக்கு நன்மை பயக்க முடியாதுதான். பிறருடைய திறமைகளை அதிகப்படுத்த முடியாதுதான். ஒவ்வொருவருக்கும் தனது தனிப்பட்ட திறமை மார்க்க அறிவை கற்பதிலும் கற்பிப்பதிலும் மாறுபட்டவையாகும். ஆனால் எந்த அளவுக்கு திறமை இருக்கிறதோ, எந்த அளவுக்கு தகுதி இருக்கிறதோ அதை பயன்படுத்துவதில் மிக மேலான தரத்தை அடைய முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் இவ்வாறு பொறுப்புணர்ச்சியுடன் முயற்சி செய்தால் தமது பலவீனமான சகோதரர்களுக்கு பலனளிக்கக்கூடிய அதே வேளையில் ஜமாத்தின் தரத்தையும் உயர்த்தக்கூடியவர்கள் ஆவார்கள். எனவே வாழ்வை அர்ப்பணித்தவர்கள், குறிப்பாக முரப்பிகளுக்கு மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது. ஜமாத் உறுப்பினர்களின் திறமைகளின் தரத்தை உயர்த்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்க முடியும். இதேபோல் பொறுப்பாளர்கள் உள்ளனர். ஜமாத் உறுப்பினர்கள் நாம் ஏதேனும் பொறுப்பை வழங்க நினைக்கின்ற இவர்களின் சக்திகள்
இவர்களின் அறிவு ஞானம் நம்மை விட சிறந்ததாகும் என்ற சிந்தனையில்தான் அவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்குகின்றனர். தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த சிந்தனை இருக்க வேண்டும் என நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவ்வாறன்றி அவர்கள் தம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டதற்குரிய உரிமையை செலுத்த மாட்டார்கள். ஏனென்றால் இந்த சிந்தனை கொண்டிருப்பது மிக குறைந்த ஓர் அளவாகும். கடமையை நிறைவேற்றுவதில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது இந்த மிக குறைந்த அளவுகோலை முன்னிறுத்தினால் பதவிக்காக மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொறுப்பாளர்கள் ஒருபோதும் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் ஜமாத்தின் அறிவு மற்றும் மார்க்க முன்னேற்றத்தின் தரத்தை உயர்த்த முயற்சி செய்வது பொறுப்பாளர்களின் பொறுப்பும் ஆகும். அவர்களின் சக்திகளை அதிகப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். அதன் மூலம் ஒவ்வொருவரின் திறமைகளும் அதிகரிக்க வேண்டும். தர்பியத் விவகாரமாக இருந்தால் தர்பியத் செக்ரட்டரி ஜமாத்தின் தலைவரோடு பிற செயற்குழு உறுப்பினர்களும் தமது முன்மாதிரியின் மூலம் பிறருடைய தர்பியத்தின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். உதாரணமாக ஹுத்பாக்கள் கேட்பது, தர்ஸ் கேட்பது, ஜமாத் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, அதன் மூலம் மார்க்க மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நிகழ்ச்சிகளில் வரவழைப்பது. பிறகு இந்த ஹுத்பாக்கள் மற்றும் மாநாடுகளிலிருந்து பயனடைந்தவாறு தொடர்ந்து ஜமாத் உறுப்பினர்களுக்கு நினைவூட்டிக் கொண்டிருப்பதும் பொறுப்பாளர்களின் பணியாகும். இது முரப்பிகளின் கடமையாக இருக்கின்ற அதே வேளையில் பொறுப்பாளர்களின் பணியும் ஆகும். செயற்குழுவின் அனைத்து உறுப்பினர்களின் கடமையாகும். சில முரப்பிகள் மிகவும் சிறப்பான முறையில் இந்த பணியை செய்கின்றனர். என்னுடைய ஹுத்பாக்களிலிருந்து குறிப்பும் எடுக்கின்றனர். பிறகு தனது தர்சுகளிலும் தனது சபைகளிலும் முழு வாரமும் ஏதேனும் ஒரு விஷயத்தை கொண்டு அறிவுரை வழங்குகின்றனர். இதன் நல்ல விளைவு ஜமாத் உறுப்பினர்கள் மீதும் ஏற்படுகின்றது. பலர் இதை என்னிடம் வெளிப்படுத்தவும் செய்கின்றனர். அதாவது தர்ஸ் கேட்டு எங்களுடைய மார்க்க அறிவு அதிகரித்தது என்கின்றனர். இன்ன அமலை செய்வதற்கான சரியான வழிமுறை தெரிய வந்தது என்கின்றனர். எங்களுடைய சோம்பேறித்தனம் விலகியது என்கின்றனர். ஆனால் இதை வைத்துக்கொண்டு பொறுப்பாளர்களும் பிற பொறுப்பில் உள்ளவர்களும் நாம் எங்களது தர்சில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மேற்கோள்களை கூறிவிட்டோம், அல்லது மக்கள் காலத்தின் ஹலீஃபாவின் ஹுத்பாக்களை கேட்கின்றனர். எனவே மீண்டும் மீண்டும் தனிப்பட்ட முறையிலும் பல்வேறு கூட்டங்களிலும் இந்த விஷயங்களை மீண்டும் கூற வேண்டிய தேவையில்லை என்று நினைவூட்ட தேவையில்லை என்று அமர்ந்துவிட்டால் அது தவறாகும். காலத்தின் ஹலீஃபாவின் அறிவுரைகளுக்கே தாக்கம் ஏற்படவில்லையே, நாம் அறிவுரை கூறுவதால் என்ன தாக்கம் ஏற்பட போகிறது என்ற எண்ணத்தில் அறிவுரை கூறுவதிலிருந்து தவிர்த்திருந்தாலும் அதுவும் தவறே ஆகும். நினைவூட்டல் எவ்வாறு இருப்பினும் அவசியமானதாகும். முதல் விஷயம், சிலருக்கு சில விஷயங்கள் புரிவதில்லை. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மேற்கோள்களின் சொற்களை எனது சொற்களில் மிகவும் எளிய நடையில் எடுத்து வைக்க நானும் முயற்சி செய்கிறேன். ஆனால் பிறகும் கூட நான் ஆராய்ந்ததில் சிலர் எங்களுக்கு புரியவில்லை என்கின்றனர், அல்லது அவர்கள் புரிந்தது சரியானதாக இருக்கவில்லை. எனவே அவ்வப்போது எளிய நடையில் சிறிது சிறிதாக கூட்டங்களில் புரிய வைக்கப்பட்டால் குறைவான சக்தியுடையவர்களுக்கும் புரிய வருகின்றது.
ஆக எவ்வாறு இருப்பினும் உதவியின் தேவை இருக்கின்றது. பலவீனமானவர்களுக்கு உதவியாக இருப்பது பொறுப்பாளர்களின் பணியாகும். சிலர் தாமே புரிய முயற்சிக்கின்றனர், சிலர் எனக்கு எழுதுகின்றனர். அதாவது நாங்கள் ஹுத்பாவை 2 முறை அல்லது 3 முறை கேட்ட பிறகு எங்களுக்கு அதன் கருத்து புரிய வந்தது என்கின்றனர். ஆனால் அனைவரும் தாமே கவனம் செலுத்துவதில்லை. எனவே மார்க்க தொண்டிற்காக அர்ப்பணித்தவர்கள், மேலும் பலவீனமானவர்களுக்கு உதவியாளராக ஆக முயற்சி செய்யக்கூடியவர்கள் எவ்வாறு இருப்பினும் இதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இப்போது ஜமாத்தாக தொழுது பற்றி கூறப்பட்டது. அதாவது ஆண்களுக்கு ஜமாத்தாக தொழுவது கடமையாகும். அதிகமாக நான் இதன் பக்கம் கவனமூட்டி வருகிறேன். இதிலும் தொடர்ச்சியாக வரக்கூடியவர்கள் உதவியாளர்களாக ஆக முயற்சித்தால் முன்னேற்றம் ஏற்பட முடியும். பொறுப்பாளராக இருந்தால்தான் செய்ய வேண்டும் என்றன்று. சாதாரண மக்களும் உதவியாளர்களாக இருக்கலாம். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த தலைப்பில் பேசும்போது ஒருமுறை கூறினார்கள், ஒரு நாள் நான் இஷா தொழுகை தொழ வைத்தேன். மஸ்ஜிதில் 2 சஃப்கள் மட்டும் இருந்ததை நான் கண்டேன். காதியானின் சம்பவமாகும். மக்கள் அக்கம்பக்கத்தினரையும் தொழுகைக்காக தம்மோடு அழைத்து வாருங்கள் என்று நான் கூறினேன். அடுத்த நாள் எண்ணிக்கை அதிகமாவதை கண்டேன் என ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்கள் கூறுகிறார்கள். புதிதாக வரக்கூடியவர்களுக்கு தொழுகை முக்கியமானதாகும் என்பது அவர்களுக்கு தெரியும். இது ஒவ்வொருவருக்கும் தெரியும், கடமைகளில் உள்ளதாகும். ஆனால் இந்த முக்கியத்துவத்தை நினைவில் கொள்ளும் சக்தியின் குறைபாடு இருந்தது, அல்லது சோம்பேறித்தனம் சக்தியை குறைத்து வைத்திருந்தது. ஆக நினைவூட்டலும் சக்திகளை ஒளியூட்டுகின்றன அல்லது அவற்றை சிறந்ததாக ஆக்குவதற்கு காரணிகளாக அமைகின்றன. தொழுகையில் எண்ணிக்கை அதிகமாவது சக்திக்கு அப்பாற்பட்ட கஷ்டத்தால் பள்ளிக்கு வருவது தடையாக இருக்கவில்லை. மாறாக சோம்பேறித்தனம் சக்தியையுமோ அல்லது முக்கியத்துவத்தையோ பற்றி அறிய விடாமல் வைத்திருந்தது. இதன் காரணமாக சக்திகளுக்கு திறமைகளுக்கு துருப்பிடித்து விட்டது. மெதுமெதுவாக அவர் பள்ளிக்கு வருவதில் சோம்பேறியாகிவிட்டார். ஆக சிறிய முயற்சியினால் சோம்பேறிகள் தமது கவனக்குறைவை நீக்க இயலும். எனவே நான் கடந்த நாட்களில் குறிப்பாக இமாம் சாஹிப் அத்தால் முஜீப் ராஷித் சாஹிப் அவர்களுக்கு ஒரு சில தர்பியத் பணிகளின் பக்கம் கவனமூட்டினேன். அப்போது ஒருவர் மற்றொருவர் பள்ளிக்கு வருவதில் உதவி செய்ய வேண்டும் என்றும் கூறியிருந்தேன். இதையும் சகோதரர்களுக்கு கூறுங்கள் என்றேன். இங்கு தூரம் அதிகம் என்றால் அக்கம்பக்கத்தினர்கள் பெட்ரோல் செலவுகளில் யார் மீதும் சுமை ஏற்படாமல் இருக்க தமது வாகனங்களை மாற்றி மாற்றியும் பயன்படுத்தலாம். ஒரு சிலர் ஆரம்பத்திலிருந்தே இவ்வாறு செய்கின்றனர். ஜிலிங்கமின் ஒரு நண்பர் என்னிடம் கூறினார், காலையில் ஃபஜர் தொழுகையின் போது அவருடைய நண்பர் 10 நிமிடங்களுக்கு முன்னரே நான் இத்தனை நிமிடத்திற்கு பிறகு அல்லது இவ்வளவு நேரத்தில் வருவேன், ஃபஜர் தொழுகைக்காக தயாராக இருங்கள் என்று போன் செய்வார். இவ்வாறு நமக்கிடையே ஒருவர் பிறருக்கு கூறினால் பள்ளிவாயிலில் தொழுபவர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர இயலும். எனவே எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், அதாவது எல்லா விஷயங்களிலிருந்தும் அனைவரும் ஒரே போல் பலன் பெற முடியாது. நினைவூட்டலின் தேவை இருக்கிறது. நான் கூறியது போன்று ஒவ்வொருவரும் தத்தமது சக்திகளுக்கு ஏற்ப விஷயங்களை புரிய முயற்சிக்கின்றனர். சிலர் தாமே முயற்சிக்கின்றனர், சிலர் உதவிகளை தேடி முன்னேற முயற்சிக்கின்றனர்.
சிலருக்கு நாமவே சென்று உதவியாக வேண்டியுள்ளது. அதன் மூலம் உறுப்பினர்களின் சக்திகளின் முன்னேற்றமும் கிடைக்க வேண்டும், ஜமாத்தின் தரத்தின் முன்னேற்றமும் கிடைக்க வேண்டும். எனவே எவ்வாறு இருப்பினும் ஜமாத் அமைப்பும் ஜமாத் உறுப்பினர்களும் சிறப்பாக தமது உரிமையை நிறைவேற்ற வேண்டும். பிறகு கவனம் செலுத்துவதாகும், அதாவது ஹுத்பாக்களிலும் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஹுத்பாக்களின் போதும் சில வேளைகளில் நானும் கண்டுள்ளேன், அவர்களுமே உணர்ந்திருப்பார்கள், சிலர் தூங்கி விழுகின்றனர். தூங்கி விழுவதில்லை, மாறாக எந்த அளவுக்கு ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விடுகின்றனர் என்றால் தூங்கி பக்கத்தில் உள்ளவர்கள் மேல் விழுந்து விடுகின்றனர். அவர் இவரை தட்டி கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களும் இருக்கின்றனர். பிறகு செவிப்புலன் குறைபாடு உடையவர்களும் சிலர் உள்ளனர். அவர்களுக்கு சரிவர கேட்பதில்லை, அவர்களால் கருத்தை புரிந்து கொள்ள இயலாது. சிலர் தமது சிந்தனைகளில் மூழ்கி விடுகின்றனர். இப்படிப்பட்ட பல்வேறு வகையான மக்கள் ஹுத்பாவை கேட்டுவிட்டோம் அல்லது சொற்பொழிவை கேட்டுவிட்டோம் என்று கருதினால் அதனால் என்ன பலன் கிடைக்கும்? எவ்வாறு இருப்பினும் அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டிய மற்றும் கவனமூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. நான் கூறியது போன்று பிறகும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஜல்சாக்களின் போது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை தூங்கி விழக்கண்டு சிலர் நாரை போட ஆரம்பித்து விடுகின்றனர், அல்லது தமது தூக்கத்தை கலைத்துக் கொள்ள அவ்வாறு செய்கின்றனர். எவ்வாறு இருப்பினும் சொற்பொழிவுகள் கேட்பது, ஹுத்பாக்களை கேட்பது, கவனத்துடன் கேட்பது, அதை புரிந்து கொள்வது, அதன்படி அமல் செய்வது போன்ற இவ் அனைத்தும் ஒவ்வொருவரின் தத்தமது சக்தியை சார்ந்திருக்கின்றது. நினைவூட்டிக் கொண்டிருக்கப்படும் என்றால் பிறகு சக்திகள் முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்லும். பிறகு இஸ்லாம் பிறரையும் தம்மோடு முன்னேறச் செய்ய முயற்சி செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு மூமினுக்கும் அவசியமாக்கி இருக்கின்றது. நான் இதற்கு முன்னரும் கூறியது போன்று முரப்பிகள் மற்றும் பொறுப்பாளர்களின் பணி மட்டுமல்ல, தொழுகைக்காக அழைத்து வருவதன் பக்கம் கவனம் நமது பள்ளிவாசலுக்கு அருகில் பக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். தூரத்தில் இருந்துதான் அழைத்து வர வேண்டும் என்றல்ல, பக்கத்தில் இருப்பவர்களும் முயற்சி செய்ய வேண்டும். மஸ்ஜித் ஃபசலுக்கு அருகில் இருப்பவர்கள் அல்லது பைத்துல் ஃபுத்துவுக்கு அருகில் இருப்பவர்கள் தமது அக்கம் பக்கத்தினருக்கு கவனமூட்டிக் கொண்டிருந்தால் எண்ணிக்கை அதிகமாக இயலும். இதேபோல் பிற பள்ளி வாயில்களிலும் இது உண்மையான இஸ்லாமிய சகோதரத்துவமாகும். அவர்களுக்கு அவர்களின் கடமைகளின் பக்கம் கவனமூட்டப்படுவது ஒருவருக்கு மற்றவரோடு சகோதரத்துவமும் அன்புமாகும். ஒரு மூமின் முன்னேறி செல்லும் போது அவர்கள் தமது சகோதரர்களையும் அழைத்துக் கொள்ள வேண்டும். வாருங்கள், நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் மூமின்களுக்கு கடமையாக்கி உள்ளான். பலவீனமானவர்களை இழுத்து மேலே கொண்டு வாருங்கள் என்கிறான். இந்த பணி தன்னகத்தே மனிதனை அல்லாஹ்வின் அருளுக்கு வாரிசாக்கும். நன்மையின் பக்கம் அழைத்து செல்பவர் அந்த நன்மையை செய்தவரை போன்று நற்கூலி பெறக்கூடியவர் ஆவார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக தொழக்கூடியவருக்கு தனது தொழுகைக்கு 27 மடங்கு நன்மை கிடைக்கின்ற அதே வேளையில் தன்னோடு அழைத்து வந்தவர்களுக்கு ஏற்ப நன்மையும் அவர்களுக்கே கிடைக்கும். உதாரணமாக, ஒரு நபர் தன்னோடு 3 நபர்களை அழைத்து வருகிறார் என்றால் அந்த தொழுகையில்
அவருக்கு 27 மடங்கு நன்மைக்கு பகரமாக 108 மடங்கு நன்மையாகிவிடும். அல்லாஹ் எவ்விதத்தில் எப்படியெல்லாம் தன்னுடைய அடியானுக்கு அருளுகின்றான் என்பதை பாருங்கள். ஆக நம்மில் ஒவ்வொருவரும் தாம் மார்க்க பணிகளில் உத்வேகத்துடன் இருப்பதோடு பிறரையும் உத்வேகப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த எண்ணத்துடன் பணியாற்றினால் நாம் பிறருடைய சக்திகளை அதிகப்படுத்துவதில் பங்குதாரராக ஆகின்ற அதே வேளையில் நானும் ஒரே இடத்தில் நிற்க மாட்டேன், முன்னேற வேண்டும் என்ற சிந்தனையுடன் நம்முடைய சக்திகளையும் அதிகப்படுத்தக்கூடியவர்களாவோம். பிறகு நன்மையை வழங்கி, நான் கூறியது போன்று ஹதீஸில் கூறப்பட்டது போல் அல்லாஹ்வின் பல மடங்கு அருட்களுக்கும் தகுதியானவர்களாவோம். இந்த எண்ணம் ஜமாத்தின் பொதுவான முன்னேற்றத்திலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகிவிடும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நாம் நமது சக்திகளை அதிகமாக்கிக் கொண்டே செல்லக்கூடியவர்களாக ஆகக்கூடிய நல் வாய்ப்பினை வழங்குவானாக. மேலும் அல்லாஹ்வின் அருளை ஈர்க்கக்கூடியவர்களாவோமாக. இன்றும் நான் தொழுகைகளுக்கு பிறகு 2 ஜனாசா காயப் தொழுகைகளை தொழ வைப்பேன். ஒன்று மதிப்புக்குரிய ஜனானுல் ஆனி சாஹிபா உடையதாகும். சிரியாவை சேர்ந்தவர்கள். இன்றைய நாட்களில் துருக்கியில் இருந்து வந்தார்கள். 23 ஜனவரி 2015 அன்று 57வது வயதில் வஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 11 ஜனவரி 1958 அன்று பிறந்தார்கள். அஹ்மதியத்தை ஏற்பதற்கு முன்பு உலகம் அழியக்கூடியதாகும், எனவே இறைவனின் நெருக்கத்தை தேட வேண்டும் என எண்ணி பல்வேறு அமைப்புகளை பற்றி படித்தார்கள். ஆனால் எங்கும் நிம்மதியை பெறவில்லை. எப்போது மிகுந்த வேதனையுடன் இறைவனிடம் நேர்வழிக்காக துவா செய்து வந்தார்கள். இறுதியில் 1994 MTA-வின் அறிமுகம் கிடைத்தது. லேகாமால் அரப் நிகழ்ச்சியில் இவர்களின் உள்ளம் ஈர்க்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளை பார்த்த பிறகு முதல் முறையாக அவர்களுக்கு நிம்மதி கிடைத்தது. பிறகு அவர்கள் ஹஜ்ரத் 4வது ஹலீஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கேள்விகளை அனுப்பினார்கள். அதன் பதில்கள் லிகாமால் அரபில் வழங்கப்பட்டன. லிகாமால் அரபில் ஹஜ்ரத் 4வது ஹலீஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் பதில்களை கேட்டு மிகவும் தாக்கத்திற்குள்ளாகினார்கள். பிறகு 1995 தனது கணவருக்கு முன்னால் அஹ்மதியாகிவிட்டதாக அறிவித்தார்கள். இந்த முடிவில் அவர்களுடைய மகளும் அவர்களிடம் இருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு தனது தந்தை தரப்பிலிருந்து கடினமான எதிர்ப்புக்கு ஆளாக வேண்டியிருந்தது. ஆனால் அவர்களின் நன்மை, இரையச்சம், நல்லொழுக்கம் மற்றும் நற்செயல்களை கண்டு இவர்களின் கணவரும் மற்ற குழந்தைகளும் அஹ்மதியத்தின் மடியில் வந்தார்கள். மர்ஹூமா மிகவும் எளிமையான இயல்புடைய, நற்குணமுடைய, தூய தஹஜ்ஜுத் தொழுகையை முறையாக பேணி வந்த மென்மையான உள்ளம் படைத்த பெண்மணியாக இருந்தார்கள். அனைவருக்கும் உதவி செய்து வந்தார்கள். சிறியவர்களோடும் பெரியவர்களோடும் கருணையோடும் அன்போடும் நடந்து கொள்வார்கள். மர்ஹூமா சிரியாவிலும் துருக்கியிலும் லஜ்னா இமாயில்லா மற்றும் குழந்தைகளுக்கு தர்பியத் வழங்குவார்கள். அவர்களுக்கு ஜமாத் அமைப்பை பற்றி கற்பித்து ஹிலாஃபத்துடன் அன்பு மற்றும் அதனுடன் ஒன்றிணைந்து இருப்பதன் முக்கியத்துவத்தை அவர்களின் உள்ளத்தில் நிலைநாட்டுவதில் மிக முக்கிய பங்காற்றியுள்ளார்கள். ஒரு நீண்ட காலம் அங்கு ஒரு நகரத்தின் சதர் லஜ்னா இமாயில்லாவாக இருந்துள்ளார்கள். பிறகு துருக்கி வந்த பிறகு அங்கும் அவர்கள் சிக்கந்தரூனின் சதர் லஜ்னாவாக நியமிக்கப்பட்டார்கள். இறுதி மூச்சு வரை இந்த பொறுப்பை சிறந்த முறையில் நிறைவேற்றி வந்தார்கள். தனக்கு பின்னர் கணவனை தவிர 2 மகன்களும் ஒரு மகளையும் விட்டு சென்றுள்ளார்கள். அனைவரும் அல்லாஹ்வின் அருளால் தூய அகமதிகள் ஆவர். மர்ஹூமா மூசியாவாகவும் இருந்தார்கள், வசியத் செய்திருந்தார்கள். ஆனால் சிரியாவின் நிலைமைகள் காரணமாக அவர்களின் ஒரு சில ஆவணங்கள் காணாமல் போய்விட்டது. எவ்வாறு இருப்பினும் அவர்களின் வசியத் நடவடிக்கையின் கீழ் இருக்கின்றது. கார்பர்தாஸ் நடவடிக்கை எடுத்து இவர்களின் வசியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மர்ஹூமாவின் மகன் அலி ஜபர் சாஹிப் கூறுகிறார்கள், தாயார் தானும் முறையாக தஹஜ்ஜுத் தொழுவது வந்தார்கள். குடும்பத்தினர் அனைவரையும் அதற்காக அறிவுறுத்தி வந்தார்கள். தூக்கத்தின் இன்பத்தை தஹஜ்ஜுத்திற்காக எழும் ஆர்வமாக மாற்றுங்கள் என்று எப்போதும் கூறி வந்தார்கள். அதன் மூலம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய மற்றும் முக்கியமான இன்பம் இறைவனை வணங்குவதுதான் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பார்கள். மேலும் இறைவனோடு அன்பை வெளிப்படுத்துவதற்கு இந்த வழிமுறையை மேற்கொள்ளுங்கள் என்றும் கூறுவார்கள். அதாவது உழு செய்து தயாராகி பாங்கிற்காக காத்திருங்கள். எவ்வாறு ஒரு அன்பிற்குரியவருக்காக நிம்மதி இழந்து காத்திருப்பதை போன்று என்பார்கள்.
துருக்கியிலிருந்து முகமது ஷரீப் சாப் எழுதுகிறார்கள், நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹலீஃபா மற்றும் ஹிலாஃபத்தோடு அன்பு பற்றிய விஷயங்களை பேசும்போது அவர்களுக்கு அருகில் யாரேனும் அமர்ந்தால் நிச்சயமாக நல்ல தாக்கம் ஏற்படும். எப்போதும் இந்த விஷயங்களையே பேசிக் கொண்டிருப்பார்கள். நாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் எதிர்பார்ப்புகளில் முழுமையாக இறங்க வேண்டும் என விரும்பினார்கள். பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்களின் பேச்சின் முடிவு எப்போதும் திருக்குரான் அல்லது ஹதீஸ் அல்லது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூற்றிற்கேற்பவே இருக்கும். ஃபாத்திமா ஜுமா சாஹிபா எழுதுகிறார்கள், நான் பையத் செய்ததிலிருந்து மர்ஹூமா எப்போதும் என்னை கவனித்து வந்தார்கள். மேலும் என்னை ஒருபோதும் விட்டதில்லை. எப்போதாவது ஏதேனும் குழந்தைகள் திருக்குரான் ஓத கேட்டாலோ அல்லது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கசீதா அரபி கவிதைகள் படிக்க கேட்டால் அன்பளிப்பு வழங்கி அவர்களை ஊக்குவித்து வந்தார்கள். ஃபாத்திமா சாஹிபா கூறுகிறார்கள், கடைசி முறை நான் சந்திக்க சென்ற போது என்னிடம் நீ எப்போதும் எல்லா நிலையிலும் காலத்தின் ஹலீஃபாவின் பேச்சை கேட்க வேண்டும் என்ற போதனை செய்கிறேன் என்று கூறினார்கள். அல்லாஹ் மர்ஹூமாவின் பதவியை உயர்த்துவானாக. மேலும் அவர்களின் குழந்தைகளையும் சந்ததிகளையும் எப்போதும் ஜமாத்தோடு இணைத்தே வைப்பானாக. அவர்களின் சந்ததியில் எப்போதும் உண்மையான இஸ்லாம் நிலைபெற வேண்டும் என்ற அவர்களின் ஆசைக்கேற்ப இஸ்லாத்தின் உண்மையான தொண்டாற்றக்கூடியவர்களாகட்டுமாக. இரண்டாவது ஜனாசா மெக்சிகோவை சார்ந்த மதிப்பிற்குரிய ஹபீபா சாஹிபாவுடையதாகும். 19 ஜனவரி 2015 அன்று 100 வயதை விட அதிகமான வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் ஜூன் 2014 அஹ்மதியத்தை ஏற்றார்கள். மர்ஹூமா வயது முதிர்ந்த பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த வயதிலும் இவர்கள் தொழுகையை கற்றார்கள். அல்லாஹ்வின் அருளால் தொழுகையை பேணி வந்தார்கள். துஆ செய்யக்கூடிய, இறை வணக்கங்கள் செய்யக்கூடிய, அதிகமாக ஜிக்ர இலாஹி செய்யக்கூடிய நல்லியல்புடைய பெண்மணியாக இருந்தார்கள். வஃபாத்திற்கு முன்னதாக லுஹர் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாவில் ஜிக்ர இலாஹியே இருந்தது. அப்போதுதான் இவர்கள் வஃபாத்தானார்கள். அன்னார் மெக்சிகோவின் சியாப்பா ஸ்டேட்டின் ஒரு கிராமத்தில் கத்தோலிக்க மார்க்க குடும்பத்தில் பிறந்தார்கள். இவர்களுடைய தந்தை தமது பகுதியில் புகழ்பெற்ற பாதிரியாக இருந்தார். அவர் பிறகு கத்தோலிக் சர்ச் இலிருந்து பிரிந்து புரோட்டஸ்டன்ட் அமைப்பில் இணைந்தார்கள். 1981 மார்க்க எதிர்ப்பின் காரணமாக கொலை செய்யப்பட்டார். அதற்கு பதிலாக மர்ஹூமாவின் கணவர் அந்த பகுதியின் பாதிரியாக நியமிக்கப்பட்டார். 1996 இவர்களின் அதாவது மர்ஹூமாவின் பேரன் மாப் இப்ராஹிம் சாஹிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவருடைய தப்லீகினால் மர்ஹூமாவின் கணவன் மற்றும் குடும்பத்தின் பெரும்பாலானோர் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டனர். இப்போது இவர்களின் அனைத்து பேரன்களும் பேத்திகளும் குழந்தைகளும் அஹ்மதி முஸ்லிம்கள் ஆவர். அல்லாஹ் மர்ஹூமாவின் பதவியை உயர்த்துவானாக. மேலும் இவர்களுடைய சந்ததிகளை எப்போதும் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தோடு இணைத்து வைப்பானாக. மேலும் மர்ஹூமாவின் அடிச்சுவட்டில் செல்வதற்கான நல்வாய்ப்பினை வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.